பையா சன்னி யாதவ் அப்படிங்கிற ஒரு டிராவல் விளாகர் சென்னையில என்ஐஏ அதிகாரிகளால கைது செய்யப்பட்டிருக்காரு. இது நாடு முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிறவங்க கைது செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கும் காஷ்மீர்ல நடந்த பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கூறப்பட்டது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா விசாரணையில அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் நிறைய வந்தது. அதே போல இந்த பையா சன்னி யாதவையும் விசாரித்தால் நிறைய அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு கூறப்படுது. இதுல எங்க இருந்து சன்னி யாதவ் மேல சந்தேகம் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே அவரே அவருடைய சோசியல் மீடியால சொல்லியிருக்காரு, நான் நிறைய திறமைகள் வச்சிருக்கேன், ஆனா இந்த யூடியூப் எனக்கு அந்த அளவுக்கு வருமானம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா இந்த பெட்டிங் ஆப் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. இவர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால ஆல்ரெடி ஹைதராபாத் போலீஸ் இவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த பெட்டிங் ஆப் சம்பந்தப்பட்ட கேஸ்ல இவர் இளைஞர்களை தவறான வழியில கொண்டு செல்றாரு அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்த பைக் விளாக்கரா இருக்கக்கூடிய டிடிஎஃப் வாசன் இருக்கார்ல, அவருக்கு எந்த அளவுக்கு ஃபேம் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பையா சன்னி யாதவ் அப்படிங்கிறவருக்கு ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்தியா முழுக்கவே நிறைய இடங்களுக்கு விளாக் பண்ணியிருக்காரு. பங்களாதேஷுக்கு போயிருக்காரு, பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு, அடுத்த கட்டமாக பல நாடுகளுக்கு போறதுக்கான திட்டங்கள் வச்சிருந்தாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் சென்னையில் என்ஐஏ அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்பதான் அவர்கிட்ட விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இந்த விசாரணையில என்னென்ன தகவல்கள் வெளியாக போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய மர்மமா இருக்கு. ஏற்கனவே ஜோதி மல்ஹோத்ராவை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல திடுக்கிடும் தகவல்கள் நிறைய வெளிவந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது லாகூர், பாகிஸ்தான்ல லாகூர்ல ஒரு மிகப்பெரிய கோட்டை இருக்கு. அந்த கோட்டையினுடைய கதவை ஷா கிலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கோட்டையின் கதவை யூஸ்வலா எப்பவுமே திறக்க மாட்டாங்களாம், அடிக்கடி திறந்துகிட்டு இருக்கலாம் கிடையாது. ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வின் போதோ அப்படி இல்லைன்னா யாராவது முக்கியமான உயரதிகாரிகள் பாகிஸ்தானுக்கு அந்த லாகூர் பகுதிக்கு வந்தா மட்டும்தான் அந்த கோட்டையின் கதவை திறந்து காட்டுவாங்களாம். ஆனா ஜோதி மல்ஹோத்ரா லாகூருக்கு போயிருக்கும் பொழுது அவர்களுக்காகவே ஸ்பெஷலா அந்த கோட்டையின் கதவு திறந்து காட்டப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க லாகூருக்கு ஜோதி மல்ஹோத்ரா போன பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிராஃபிக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் டிராஃபிக்காக மாற்றிருக்காங்க. அதாவது நம்ம ஊரில் பெரிய அரசியல் தலைவர்களோ இல்லை ஃபேமஸான நடிகர்களோ ஏதாவது ஒரு இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா, இல்லைன்னா ஏதாவது ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு மிகப்பெரிய கட்சி மாநாடு நடக்குது அப்படின்னா இந்த போக்குவரத்து மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி ஜோதி மல்ஹோத்ரா லாகூர்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்க போக்குவரத்துல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் ஹரியானா போலீஸ் மத்திய அரசை நோக்கி ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. ஜோதி மல்ஹோத்ராவின் பண பரிமாற்றம் தொடர்பாக விசாரணை அடுத்த கட்டமா நடத்தப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்காங்க. அந்த விசாரணை நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா ஜோதி மல்ஹோத்ரா கேஸ்ல இன்னும் திடுக்கிடக்கூடிய தகவல்கள் நிறைய வெளிவர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.